பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய பிரார்த்தனைகளிலே, எங்களுடைய ஜெபத்திலே தினந்தோறும் உங்களை நினைத்துக் கொள்கிறோம். ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. 2 நாட்டுக்கும் சண்டை நடந்ததாங்க. 2 நாட்டுக்கும் சண்டை நடக்குது, யுத்தம். அதில் மாவீரர் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு அரசர், அவர் அடிபட்டுறாரு, உயிருக்கு போராடுறாரு. பயங்கரமான காயங்கள், அதில் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் பலவீனம், கொஞ்சம் வியாதியும் வந்துடுச்சுங்க. அவர் இப்போ மரண தருவாயில் இருக்கிறார். இப்போ கொஞ்சம் மருந்து யாராவது கொடுத்தாங்கன்னா அவர் சரியாயிடுவார். அப்போ பாருங்க, எல்லாம் அங்கங்கே செதறி இருக்கிற இடத்துல ஒரே ஒரு மனுஷன், அது எதிரி நாட்டை சார்ந்த ஒரு மனுஷன், கொஞ்சம் மருந்து கொண்டு வந்து அந்த அடிபட்டு வியாதி படுக்கையில் இருக்கிற அந்த அந்த அலெக்சாண்டர் கிட்ட கொடுத்தாராம். அப்போ கூட இருக்கிற மந்திரி சொன்னாராம், ஐயே, இவரு எதிரி நாட்டுடைய ஆளு, அதனால இவங்ககிட்ட மருந்து கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அந்த மருந்து மாத்து மருந்தா இருந்து உடம்புக்கு எதனா ஆயிடும், அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் அது யோசித்து பார்த்து என்ன சொன்னாரு, இந்த மருந்து கொண்டு வந்தவனை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மருந்து கொண்டு வந்தவன் சொன்னா, என் பேர் பிலிப். அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே, இந்த பிலிப் என்ற வார்த்தையை சொன்ன உடனே டக்குன்னு மருந்தை பிடுங்கி அவர் வாயில ஊற்றி குடிச்சிட்டாராங்க. உடனே பக்கத்துல இவருடைய மந்திரி கேட்டார், ஐயா, என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க? அவன் எதிரி நாட்டுடைய ஆளு, உங்க உயிருக்கு ஆபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாராம், இல்ல அவர் பேர் பிலிப் அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா பேரும் பிலிப்பு தான். ஆனா எங்க அப்பா பேரு இருக்கிற ஒருவன் கெட்டவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் சொன்ன கதைகளில் உங்களுக்கு அர்த்தங்கள் புரிந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் மிக சிறப்பான பாடங்கள், அழகான பாடங்கள். எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா திருட மாட்டார், மற்றவங்க பணத்தை ஆசைப்பட மாட்டார், பொய் சொல்லி நான் பார்க்கல. கொஞ்சம் உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாலும் உங்கள் விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அவர் நடக்கையில் கரெக்டாக இருப்பார். நான் சொல்ல வருகிற காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற அந்த பேரை கேட்ட உடனே ஒரு மதிப்பு வருகிறது பாருங்க. அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு இயேசுடைய நாமத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசுவை நாங்கள் விசுவாசித்தபடினாலே, எங்களுக்குள்ள இருக்கிற பாவ கரைகள், அக்கிரமங்கள், அழுக்குகள் எல்லாம் களைந்து போட்டு இன்றைக்கு இயேசுடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள வந்து இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் நானும் சொல்லுகிறேன், அந்த இயேசு நல்ல, அந்த இயேசுவை விசுவாசிக்கிற, நம்புகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால இயேசுவை பின்பற்று கூட எல்லாம் நல்லமா அப்படி சொல்லலை. உண்மையா இயேசுவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில, நடையில ஒரு மாற்றங்கள் இருக்கும், சிந்தையில ஒரு மாற்றங்கள் இருக்கும், சுபாவத்தில் ஒரு மாற்றங்கள் இருக்கும், அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இருக்கும். காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுகிறவர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியங்கள் மாற முடியாத ஒரு காரியங்களா இருக்கும், அதை இன்றைக்கு என் தேவனாகிய இயேசு மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகையினால தான் சொல்லுகிறேன், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல அப்பா வேலைக்காக நடு செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா, இயேசுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்கள், நன்மை செய்கிற குணங்கள், இரக்க குணங்கள், அப்பா மன்னிக்கிற குணங்கள், அன்பாயிருக்கிற குணங்கள், இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எங்களுக்குள்ள வரட்டும்.
எல்லாரையும் நாங்கள் நேசிக்கவும், எல்லாரும் மேலும் தகப்பனை உம்மை போல் அன்பாய் இருக்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.